இந்த செய்தி ஒரு ஆச்சரியமான அல்லது ஒரு கொஞ்சம் அவதானம் செலுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். காரணம்னு சொன்னா, இப்பொழுது இலங்கையில திருமணங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு. நம்ம நேற்றைய செய்தியில பார்த்தோம். ஆனா இது திருமணம் நடக்குது. இளவயது பெண்கள் முதிய வயது ஆண்களை திருமணம் செய்யற எண்ணிக்கையில கொஞ்சம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது கடந்த நாட்கள்ல. இதுக்கு காரணம் பொருளாதார சிக்கல், குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பெண்கள் இளவயதுல திருமணம் முடிக்கிறாங்க. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் சொன்னா, இளவயது பெண்கள் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 50 60 வயதை தாண்டுகின்ற ஆண்களை திருமணம் முடிக்கிறாங்க. இதுதான் கொஞ்சம் அவதானம் செலுத்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. புலனறுவையில அண்மையில நடைபெற்ற ஒரு கணக்கெடுப்பின் மூலமாக இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இது புலனறுவையில மட்டுமில்ல, நாட்டின் பல பிரதேசங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது சட்டவிரோதமானதான். அதாவது 13, 14, 15, 16 வயசுலையும் கூட திருமணங்கள் நடந்திருக்கு. இவங்க பதிவு செய்யாம இணைந்து வாழுகின்ற திருமணங்களாக மாறி இருக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பதிவு கூட முடியாமல் இருக்கு. இதன் மூலமாக கூட இந்த விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. இதை வைத்துதான் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதுல தான் இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. எனவே அண்மை நாட்களா இருக்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயம் அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. குருநாகல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இள வயதுல 2 பேருமே திருமணம் முடிச்சிருக்காங்க. ஆணுக்கு 15 வயது, பெண்ணுக்கு 14 வயசு. இந்த மாதிரி ஒரு திருமணமும் நடந்திருக்கு. இது சட்ட விரோதமான திருமணம். ஆனா எப்படியோ நடந்திருக்கு. பதிவு செய்யப்படாம இந்த மாதிரியான திருமணங்களும், இந்த மாதிரி அதிக வயசோடு இருக்கிற ஆண்களை இளவயசு பெண்கள் திருமணம் செய்கின்ற நிகழ்வுகளும் நாட்டில் கொஞ்சம் அதிகரித்திருப்பதாக சொல்றாங்க.